ஏன்னா, இங்க வந்து ஒரு சர்ச்சுமே இருக்கு. அந்த சர்ச்ல இருக்கவங்களே இந்த மோனாவ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அது எதனால அப்படின்ற கொஸ்டினே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலா இருந்துச்சு. ஏன்னா, ஏசப்பா கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த சர்ச்ல இருக்கவங்களும் நெறைய மர்மமான முறையில இறக்குறாங்க. அப்படி இருக்கப்போ உண்மையாலுமே வந்து சாத்தானுக்கும், கடவுளுக்கும் நடக்கக்கூடிய சண்டையா? இல்லன்னா இந்த வச்சு இவ்ளோ விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றப்போ, அந்த இடத்துல வந்து கடவுள் வரணும்ல, காப்பாத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கே பல கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ இப்படி செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம எஃப்ஜே இருக்கார்ல, ஸோ அவர் வந்து அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம, சம்மந்தமே இல்லாம உள்ள போய் சும்மா இருக்கதெல்லாம் கிளப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாட்டி இருந்தாங்க. ஸோ அந்த பாட்டியே வந்து இப்ப வரைக்கும் ஒரு பெரிய மர்மமா தான் இருந்துட்டுருக்காங்க. அந்த பாட்டி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். ஸோ அதுதாங்க படத்திலேயே ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எஃப்ஜே வந்து அந்த பாட்டி பாத்துக்கு அமைதியா இருந்தவங்கள போய் கிளப்பி விட்டு, ஸோ அங்க நடக்கக்கூடிய சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ நமக்கே ஒரு மாரி திக் திக் அப்படின்னு தான் இருக்கும். பிகாஸ் எப்பயுமே வந்து மோஸ்ட்லி நிறைய படங்கள்ல வந்து லாஜிக் பார்க்காதீங்க, மேஜிக் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க கதைய பார்க்குறீங்களோ இல்லையோ, படத்த பாருங்க.